வணக்கம் திரு கஜன். வணக்கம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சத்தியம் தொலைக்காட்சி உங்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக தற்போது இங்கு மிக பெரிசாக பேசப்படுவதே பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் என்ற ஒரு சொல்லாடல் அதிகமாக தற்போது பேசப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே. தமிழகத்தின் தலைப்புச் செய்திகளாக பல நாட்களாக தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் என்ற சீமானின், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் சீமானின் கோஷம் ஒரு இயக்கத்தின் முன்னோடியாக இருக்கும். தாங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அது சரியான வாதம் நினைக்கிறீங்களா? உண்மையில பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் நாங்கள் பெரியார் தேசிய தலைவர் பிரிச்சு பார்த்ததில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுகள், ஈழ ஆதரவாளர்கள் எந்த அடிப்படையில தான் நாங்கள் தமிழ்நாட்டோட அணுகிக் கொள்கிறோம். எந்த இடத்திலையும் நாங்கள் தமிழ் தேசியம் திராவிடம் என்று சொல்லி பிரித்து பார்த்தது இல்லை. இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த விடுதலை போராட்டத்தை தாங்கி பிடித்ததும் இத்தனை ஆண்டு காலமாக இந்த தமிழீழ 2009 மே மாதம் 17ஆம் தேதி அதிகாலை தேசிய தலைவர் பிரபாகரன் வீரச்சாவடைந்ததற்கு முன்காலங்கள்ல தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகளாம் தாங்கி பிடித்தவன். ஆனால் இப்ப இந்த சீமான் வந்த பின்புதான் இந்த திராவிடம், தமிழ் தேசியம் என்ற கேள்விகளை நாங்கள் காலத்தை கேட்டனாங்கள். எனவே எங்களுக்கு பெரியார் என்றதோ இல்லாட்டி தமிழ் திராவிடம் என்றோ, தமிழ் தேசியம் என்றோ, தேசிய தலைவர் என்பதோ எங்களுக்கு முரண்பாடு கிடையாது. எங்களை பொறுத்தவரை தமிழீழ விடுதலைக்காக கிழக்கு கிழக்கிணைஞ்ச தமிழர் தாயகம் சுதந்திர தமிழினத்தை மீட்பதற்காக நாங்கள் போராடினாங்கள். அந்த நிலப்பாட்டில்தான் தமிழ்நாட்டில 20 பேர் தீக்குளிச்சு சென்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்காரிலிருந்து, திமுகவிலிருந்து, மதிமுகவிலிருந்து, விடுதலை சிறுத்தைகள், பல கட்சிகள், பல பேர் தமிழ் விடுதலைக்காக தமிழினத்துக்காக தீக்குளித்தவர்களே தவிர எங்களவும் சீமாண்ட பேச்சுக்கும் எங்கட பேச்சுக்கும் மன்னிக்கணும் சீமாண்ட கருத்துக்கும் நாங்கள் உடன்பாடு கிடையாது என்று சொல்லியிருக்கீங்க. ஆனால் சீமான் தொடர்ந்து தேசிய தலைவரான நான் நெருங்கி பழகியிருக்கிறேன், பல நாட்கள் இருந்திருக்கிறேன், ஒன்றாக உணவு அறிந்திருக்கிறேன் என்றெல்லாம் கூறுகிறார். நீங்கள் ஒரு முன்னாள் போராளி என்ற வகையிலே தேசிய தலைவர் அனைவரோடும் அப்படிதான் பழகுவாரா? அவரை சந்திக்க வரும் விருந்தாளி அனைவரோடும் அப்படிதான் பழகுவாரா? எதுவும் சிறப்பு அழைப்பில் வந்தாரா? என்ன நடந்தது? நீங்கள் அங்கே இருந்தீங்களான்னு தெரியல அந்த சமயத்தில். ஆனால் உங்களுடைய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்களை பார்த்துருப்பீங்க, அவங்க பேசுறதை கேட்டிருப்பீங்க. இனிமே அது தொடர்பான விடயத்தில் உங்கள் கருத்து என்ன? இல்ல, உண்மையில நான் இந்த சீமான் வெப்ப நேரம் நாங்கள் பிரான்ஸ் ஒவ்வொரு நீதிமன்றையும் பாராளுமன்றம் போராட்டம் அதை இனவழிப்பு போரை நிறுத்தத்துக்கு இங்க போராடி கொண்டிருந்தேன். நான் இப்ப பிரான்ஸ்ல நின்றான். ஆனா நான் 84 கடைசியில் 85 பகுதிகளில் நான் விடுதலை புலிகளில் இருந்தேன், விடுதலை போராட்டத்துல இருந்தேன். அந்த நேரம் முதலாண்டு மண்ணில ஆளடி வைக்கவர் நெடுமாறையா. அந்த நேரம் நாங்கள் அவருக்குரிய பாதுகாப்பு கொடுத்த நாங்கள். அதுக்கு பின்னர் 89ஆம் ஆண்டு பெற்றோர் நாள வைகோவாலசாமி அவர்கள் வந்தவர். வைகோனை அழைச்சி சென்றதிலிருந்து அவர் அன்னை சந்திச்சு திருப்பி கொண்டு கடகேற்றி வரை நாங்கள் இருந்த நாங்கள், நானும் அது ஒருவன். அதே போல் 89 கடைசியில இந்த முதலாவது மாவீரர் நாள் விடுதலை அறிவிக்கும் போது குளத்தூர் மஞ்சனே தான் சிறப்பாக அழைக்கப்பட்டது. ஆனா அவர் கடல் சீற்றம் காரணமாக திரும்பி போய்ப்பார். திரும்ப 89 கடைசியில குளத்தூர் மணியண்ண, கோபே ராமச்சந்திரன், நெடுமாறையா போன்றவர்கள் அழைச்சிருப்பார். இவர்களெல்லாம் சிறப்பு விருதுகளாக அழைக்கப்பட்டது காரணம் அந்த மண்ணில் ஆனந்த புனித பூமி என்ற அந்த காட்டு முகாம், அந்த மணல் முகாம் இவர்களை அழைக்கணும் அண்ணன் விரும்பினவர். விரும்பினத்தால இவர்கள் எல்லோரையும் அன்னை அழைச்சவர். நீண்ட காலமாக அங்க இருந்து புலிகின்ற பயிற்சி முகாமிடம் வகுப்புகளை எடுத்த வரலாறுகள் இருக்குது. ஆனா சீமான் வந்தது காரணம் சேவலானந்த ஒரு மாவீரன், அந்த போராடிதான் அவரை கூப்பிட்டவர். அவர் கூப்பிட்ட பின்பு அங்க அந்த சந்தோஷ் என்றவர் நேரில் காணொலி பதில சொல்லி இருந்த பிப்ரவரி 9 23 திருப்பி அனுப்பியாச்சு. அவர் சொன்ன விடயங்கள் அது கூட எங்களுக்கு தெரியாது.